Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு பாரம்பரியமான இனிப்பு வகை தான் பார்க்க போறோங்க. கோதுமை பணியம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது எங்க ஊர் சைடுகளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இனிப்பு வகைங்க. நார்மலா பேக்கரியில இதெல்லாம் கிடைக்காது. ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் இது செய்து சேல் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த பணியத்தை நம்ம ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கோதுமை பணியத்துக்கு 1 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கிலோ ரவையும் 3/4 கிலோ சீனியும் தேவைப்படும். இந்த அளவு 1 கிலோக்கு தேவையான அளவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக செஞ்சு முதல்ல செஞ்சு பார்க்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. 200 கிராம் கோதுமை மாவுக்கு நீங்கள் எந்த அளவு சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். 200 கிராம் கோதுமை மாவுக்கு 100 கிராம் ரவை, 150 கிராம் சீனி, இது 3 தாங்க. ஒரு முட்டை, இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 100லேருந்து 150 ml தேங்காய் பால் தேவைப்படும். ஒரு 3 துண்டு தேங்காவை நல்லா அரைச்சி கட்டியான முதல் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது பால் சேர்க்க வேண்டாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நம்ம மாவு பிசையிலே சேர்த்துடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தேவைப்படும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சோடாப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல சீனி, முட்டை, தேங்காய் பால் இது 3ஐயும் நல்லா கலந்து அடிச்சுக்கணுங்க. முட்டையில் சீனி சீக்கிரமாக கரையாது, அதனால் நம்ம மிக்சியில் திரித்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் கொஞ்சம் தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை மட்டும் கலந்துக்கோங்க. நம்ம மாவு பிசையில் தேவைப்பட்டால் எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடாப்பு, தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதோடு சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாங்க. இந்த மாவு குறைஞ்சது 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரமாவது ஊறணும். நான் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 12 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லேசாக தேங்காய் எண்ணெய் தொட்டுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் வந்துடும் இது. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இல்லை இது ஒரே சேப்பாக வேணும்னா கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க.
இதை இந்த மாதிரி தட்டி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாங்க, கொஞ்சம் கனமாக வர்ற மாதிரி இந்த சைஸில் வர்ற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிக்கணும், ஏன்னா உள்ளேயும் நல்லா உங்களுக்கு வேகணும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி பலகையில் வந்து லேசாக நம்ம தேய்ச்சி கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் கனமாக போட்டுக்கோங்க. நம்ம கோதுமை பனியம் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, வெளியில் பார்க்க எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்ட்டு. இந்த பனியத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதாங்க, உள்ள மாவாக மொத்தமாக அப்பம் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருக்குங்க. வெளியில் நல்ல மொறுமொறுப்பாக, உள்ள சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.